அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 5 இயர்ஸ் அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரும் வந்துச்சு. நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் வரல. நான் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கேன், என்ன விஷயம் அப்படின்றத நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் வராதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். தென் செகண்ட் ஒன்று ரீஅலாட்மெண்ட் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரையும் ரீஅலாட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் 75% இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷன் வருஷம் எல்லா இயருக்குமே நடக்கும். நீங்கள் ஒரு வருஷம் அந்த காலேஜில் படிச்சுட்டு செகண்ட் இயர் படிக்கும்போது உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கிற காலேஜை சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். பட் அதுக்கு முக்கியமான சில டாக்குமெண்ட் தேவை. என்ன அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட ரேங்க் லிஸ்ட்லாம் காட்டும்ல. ஸோ அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 5 வருஷம் நீங்கள் போகிறதுக்கு எப்போ வேணாலும் அது யூஸ் ஆகலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒன் காலேஜ் ஜாயினிங்கான ப்ரொசீஜர். ஆல்ரெடி ஃபஸ்ட் கவுன்சிலிங்கே என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றது நிறையவே சொல்லியிருப்பேன். ஆன்டி ரேகிங் அஃபிடேவிட் பற்றி சொல்லியிருப்பேன். காலேஜ் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பேன். வீடியோ எல்லாமே முன்னாடியே போஸ்ட் பண்ணதால் நான் திரும்ப அந்த வீடியோவை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறதா இல்லை. உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸிமம் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா கீழே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இன்னையிலேருந்து ஒரு 2 நாளைக்கு அந்த வீடியோவை குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஜாயின் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. பேரண்ட்ஸ் கன்ஃபார்ம் வேணும். சரிங்களா? இது இல்லாமல் கூட பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். நான் என்னென்ன வேணும் அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.